இன்றைக்கி குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ரொக்கோலி ரைஸ் செய்யலாம் அப்படின்ட்டு ப்ரொக்கோலி வந்து வதக்கிட்டு இருக்கிறேன். சன்சிகா எது கொடுத்தாலும் சாப்பிட்டுக்குவா, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் சுகஸ்தியக்கு வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சா மட்டும்தான் சாப்பிடுவா, இல்லைன்னா சாப்பிட மாட்டா. ப்ரொக்கோலியோட சத்தெல்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக காய் அதிகமாகவும் சாதம் கம்மியாகவும் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சன்சி சாப்பிட்டுக்கிட்டா எப்பவும் போல், சுகஸ்தி சாப்பிடலை. சுகஸ்திக்கு காயெல்லாம் பிடிக்கல அப்படிங்கும் பொழுது என்ன பண்ணுவேன்னா, அந்த காய்கறி பவுடரை வந்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி கொடுத்துருவேன். கலர் கலர் தோசை அப்படிங்கும் பொழுது அவ வந்து சாப்பிட்டுக்குவா. 2 பவுல்ல தோசை மாவு எடுத்துட்டு மஞ்சள் பூசணி பவுடரையும் ப்ரொக்கோலி பவுடரையும் ஒன்னொன்னுல போட்டு மிக்ஸ் பண்ணி எல்லோ கலரும் கிரீன் கலரும் தோசைட்டு கொடுத்துட்டேன். இந்த பவுடர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் மெத்தடில் வெஜிடபிள்ஸை பவுடராக ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சஃபு நேச்சுரல்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் இருந்து. இவங்க ப்ராடக்ட் எல்லாமே 100% நேச்சுரல் மெத்தடில் ரெடி பண்ணுறாங்க. நோ ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க. இவங்களோட ஹெல்த் மிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தானியங்கள் மட்டும் போடாமல் வெஜிடபிள்ஸ் பவுடரும் ஆட் பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இன்னும் அதிகப்படியான சத்துக்கள் வந்து கிடைக்கும். டயபெட்டிக்ஸ் ஹெல்த் மிக்ஸ் கூட தனியாக இவங்க கிட்ட இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட ராகி சாக்கோ மால்ட் வந்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டில் ராகி பால்ல இருந்து செய்கிறாங்க. அது வந்து ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஒரு ஹெல்த்தியான ஹெல்த் ட்ரிங்க் வந்து கொடுக்கணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க நம்பர் ஸ்க்ரீனில் தரேன். இன்ஸ்டாவில் இவங்க ஐடியா டேக் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள்.